தமிழகத்தில் பாஜக வெல்ல முடியாததற்கு தமிழக மக்களிடம் இருக்கும் கல்வி அறிவும் சிந்தனை அறிவும் தான் காரணம் என்று மதிவதனி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திராவிடர் கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி கலந்து கொண்டு பேசினார். அப்போது இருமொழிக் கொள்கையில்தான் மற்ற இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவினால் தமிழகத்தில் வெல்ல முடியவில்லை. இதற்கு தமிழக மக்களிடம் இருக்கும் கல்வி அறிவும் சிந்தனையும் தான் காரணம் என்று தெரிவித்தார். தந்தை பெரியாரை ஒழித்து விடலாம் என்று உள்ளூரில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது பெரியார் உலகமயமாயிருக்கிறார் என்று தெரிவித்தார். காமராஜரை ஏற்றுக்கொள்வோம், காமராஜர் புகழ்ந்த பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் காமராஜரை நாம் தலைவராக பார்க்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு கல்வி நீரோடையை பாய்ச்சியவராக பார்க்க வேண்டுமே தவிர ஜாதியாக ஒருபோதும் பார்க்க கூடாது என்ற தெளிவை நாம் பெற வேண்டும். தந்தை பெரியார் கேட்டார், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வர்றதே தகுதியை வளர்த்துக்கதான், ஆனா பள்ளிக்கூடத்துக்குள்ள வர்றதுக்கே தகுதி வேணும்னு சொன்னா அதை விட பச்சை அயோக்கியத்தனம் எதுவும் இல்லை என்று பெரியார் சொன்னார். இன்றைக்கு அந்த அயோக்கியத்தனத்தை பிஜேபி செய்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுப்போம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சகம் சொல்லுகிறது. மற்ற முதல்வர்களாக இருந்திருந்தால் சரி காசை கொடுங்க, நாங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறோம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் முதுகெலும்போடு சொல்லுகிறார், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. சொன்னவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டீங்கன்னா காசு தரோம்னு இந்தியை திணிக்க பார்த்த போது இந்தியை உயிரை கொடுத்தாவது தடுப்போம் ஒழிப்போம் என்று சொன்ன ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நீ எல்லாம் ஹிந்திய படிக்கணும்ன்றாங்க. எதுக்கியா படிக்கணும்னு கேட்டா, இங்க பானிபூரி தள்ளுவண்டி கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பானிபூரி கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுமா? ஆட்டோக்கார் கிட்ட போய் அட்ரஸ் டெல்லியில கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுமா? யாராவது பெண்களை வன்புணர்வு செய்ய வடநாட்டுல வந்தாங்கன்னா திட்டுறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுமா? கும்படி பூண்டி தாண்டி போனா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்களாம், அதை கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கணுமா? இதெல்லாம் அவங்க காரணமா சொல்றப்ப தமிழ்நாடு சொல்லுகிறது, அருமை செல்வங்களே, நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி சர்வதேச கம்பெனிகள்ல நிறுவனங்களில் வேலைக்கு சேர்ந்து நம்முடைய ஜாதி மத இழிவை போக்கி உயர உயர பரப்பதற்கு தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். இருமொழி கொள்கையால் எங்களுடைய சிந்தனை எப்படி வளர்ந்திருக்குன்னு கேட்டா, எல்லா இடத்திலும் வெல்ல முடிந்த பிஜேபியால் பாசிசத்தால் தமிழ்நாட்டில் வெல்லவே முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவு சிந்தனை. இதை சீர்குலைப்பதற்காக கல்வியில் கை வைக்கின்ற போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை பெற்றவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிற்கிறார். தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை காப்பதற்காக முதல்வரின் பக்கத்தில் நாம் நிற்கிறோம். அந்த நேரத்தில் தான் இப்போது எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன், சிட்னி போன்ற நகரங்களில் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, தந்தை பெரியாரை நாம் இழிவுபடுத்தி விடலாம், கேவலப்படுத்திடலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய திரள் நிதிக்காக பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பெரியார் உலகமயமாயிருக்கிறார், உலகம் பெரியார் மயமாகி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.